1, 2, 3, come on. Hi friends, welcome to BHARBIS KITCHEN. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மண்ணீரல் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை. இது வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாம நார்மலா பெண்கள் சாப்பிட்டா ரத்தம் வந்து நல்லா இது ஊறும். ஸோ இதை வந்து இங்கிலீஷ்ல ஸ்ப்ளீன் அப்படி சொல்லுவாங்க. இது பாருங்க, இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பார்த்து இதை பாருங்க, இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆட்டோட மண்ணீரல் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலரில் தான் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ரொம்ப அழுத்திலாம் நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. பண்ணால் உள்ளே இருக்க பிளட் எல்லாம் வெளில வந்துடும். ஸோ லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்க, சும்மா லைட்டாக தான் இது கழுவணும். ரொம்ப போட்டு நீங்கள் இது மேலாம் ஒன்றும் இருக்காது அந்த அளவுக்கு. இது பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இப்படி போட்டு இப்படி பண்ணுங்க போதும். இல்லை அதோட பிளட் எல்லாம் போயிடும். பாருங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம். பாருங்க, அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் பாருங்க, இந்த 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதை வந்து அப்படியே இதில் வந்து வச்சிடலாம். இது பாருங்க, இது முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா இது எதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊற்றுனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கட் பண்ண முடியும். இப்பயே கட் பண்ணால் உள்ள இருக்க பிளட் எல்லாம் வெளில வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இது பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள், சைடில் அப்படியே அந்த பிளட் வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக லீக் ஆகி அந்த மாதிரி வரக்கூடாது வெளில. இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் மீடியமாக வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இன்னும் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருந்த இந்த பிளட் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், கொதிக்கும் போது வெளில வரும். ஸோ உங்களுக்கு அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை வந்து நம்ம அப்படியே வந்து செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும், இந்த கடாயை வாஷ் பண்ணி தான் செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது ஓர இடத்துல தான் நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த தொக்கு செய்யும் போது இதெல்லாம் அப்படியே பரட்டிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே பிளட் தான். ஸோ இந்த தண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம அதை வந்து வேறு இதில் நான் எடுத்துடுறேன். இப்போ இதை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து 1, வெங்காயம் 1, தக்காளி 1, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, கடுகு தாளிக்க, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சி வந்து சின்னதாக போதும், இந்த அளவுக்கு போதும். இதை தட்டி தான் நம்ம போட போகிறோம். ஸோ உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். நான் மிளகாத்தூள் போடும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, அல்சரில் இருக்கவங்க கூட இதை வந்து சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணை வந்து இது ரொம்ப நல்லா ஆற்றும். ஸோ இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்ஷனாக பெண்கள் மற்றும் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட்டுப்போம். நீங்கள் இதுவே வந்து வாங்கின உடனே நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பிளட்டெல்லாம் வெளில வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி இது வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு வேகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸே வச்சுக்கோங்க வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். இது வந்து அதோட மேலே இருக்க தோல் தான். அது இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை எடுத்துருங்க, அது கொழுப்பு தான் அது. ஸோ அது சின்ன பசங்க சாப்பிட்றனால அவங்க எடுத்துப்பாங்க. இதை பாருங்கள், இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம குழம்பு இப்போ இந்த தொக்குக்கு வைக்கும் போது அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1, நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு
இதை நல்லா நசுக்கிக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா நசுக்கி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு இது பாருங்கள் நல்லா நசுக்கிட்டேன். இப்போ இதை போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேண்டாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டு இப்போ நல்லா ஒட்டுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போடும்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடுங்க. பாருங்கள், உப்பு வந்து கொஞ்சம் தான் போடுறேன். வேணா அப்புறம் பார்த்துட்டு போடலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும், வதங்கிடும். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்புறம் பெப்பர் வேறு போட போகிறோம். ஸோ அதெல்லாம் மிளகாத்தூள் வந்து பார்த்து போட்டுக்கலாம். இது பாருங்கள், மிளகாத்தூள் வந்து நான் இவ்வளோ தான் போடுறேன். ஏன்னா நம்ம பெப்பர் போட்டு இது வந்து மெயின் பெப்பரோட காரம் இருந்தாலே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது வேறு. ஏன்னா வந்து அல்சராக இருக்கிறது அந்த வயிற்றில் இருக்க புண்ணை கூட இது ஆற்றும். ஸோ அதனால் வந்து காரம் அல்சர் இருக்கவங்க வந்து காரம் பார்த்து போட்டு சாப்பிடுங்க. இப்போது இது இப்படி ஒரு வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த வேக வச்ச தண்ணி அதை இதில் ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு அந்த ஈரலை வந்து இதில் போட்டுடலாம். இந்த மண்ணீரலை இதில் போட்டுடலாம். போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து அந்த தண்ணியும் கூட ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக 1/4 கிளாஸ் ஊற்றுது. ஏன்னா இது முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக. இது என்ன நம்ம ஃபுல்லாக பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி வெந்துடுச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து வேகணும் கொதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ லைட்டாக ஏன்னா அடி குடிச்சிட போது அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் அது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா மேலே ஐகார்டில் வந்து நான் வந்து லிவர் தொக்கு வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ரெசிபீஸோட நான்வெஜ் ரெசிபீஸ் வெஜ் ரெசிபீஸோட லிங்க் கொடுக்குறேன். அதையும் தவறாமல் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதை டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இது பாருங்கள் எப்படி இதுவே ஆகிடுச்சு பாருங்கள். ஆயிலெலாம் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூப்பரான ஆடோட மண்ணீரல் ரெடி. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பெப்பர் போட்டுடலாம். பாருங்கள், இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன். இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணாலும் கூட வேணாலும் ஒரு போட்டுக்கோங்க. ஆனால் பட் இதுக்கு இந்த 1/2 டீஸ்பூன் ஓகேவாக தான் இருக்கும் காரம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹை பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இவ்வளோ மீடியமில் தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பூப்பெய்த பெண்களுக்கு பியூபர்ட்டி கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த பீரியட்ஸ் டைமில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளட் வந்து நல்லா ஊறும். ஸோ நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிற பிளட்லாம் வந்து திருப்பியும் வந்து நியூவாக பிளட் உற்பத்தி ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், சூப்பரான மண்ணீரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். காரசாரமான மண்ணீரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் பசங்க டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா. சூப்பர் ஸ்பைசி. ஸோ நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். See you, tata, bye bye.